செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். அந்த விவகாரம் தான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பே செங்கோட்டையன் அவர்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்தி பரவி வந்த நிலையில் இன்று அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போது அவர் தாவேகாவில் இணையப் போகிறாரா, திமுகவில் இணையப் போகிறாரா என்பதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. அவர் உண்மையில் நாளை எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓராண்டுகளுக்கு மேல ஒரு கருத்து வேற்றுமை நிலவி வந்தது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அண்மையில அவர் செப்டம்பர் மாதம் இந்த கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில காலக்கெடுவையும் விதித்திருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியையும் பொறுப்பையும் அவர்கிட்ட இருந்து பறிச்சிருந்தாரு. இந்த நிலையில தேவர் குரு பூஜை அன்னைக்கு டிடிவி மற்றும் ஓபிஎஸோட அந்த குரு பூஜையில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்துகிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஏற்கனவே அவருடைய பதவி மற்றும் பொறுப்புகளை மட்டுமே பறிச்சிருந்த எடப்பாடி அவர்கள் அவரை அடியோடு கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர் பதவியில் இருந்தும் அவரை நீக்கி அதிரடியாக ஒரு முடிவெடுத்தார். இந்த நிலையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விதான் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் அது பரவலாக பரவி வந்தது. இந்த நிலையில் அவர் நாளை நவம்பர் 27ஆம் தேதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்தி வெளிவந்த நிலையில் இன்று அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது? அவர் உண்மையில் தாவேகாவில் தான் இணையப் போகிறாரா, அல்லது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இணைவதும் அவர்கள் தற்போது அமைச்சர்களாக இருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாளை உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளும் நாளை இருப்பதால் அவர் திமுகவில் இணையப் போகிறார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். உண்மையில் இதனுடைய பின்னணியை பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக நான் அதிமுகவிலிருந்து விலக மாட்டேன் என்றுதான் சொல்லி வந்து கொண்டிருந்தார். நான் சட்டப்பூர்வமாக சட்ட போராட்டத்தை மேற்கொள்வேன் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தார். இந்த நிலையில் என்ன செய்வது? எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது செய்யலாம் என்று அவர் யோசித்து வந்த நிலையில்தான் அவர் தாவேகாவை நோக்கி செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்ததாக சிலர் கூறுகிறார்கள். அண்மையில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கொள்கை பரப்பு செயலாளர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பேசினதா சொல்கிறாங்க. அந்த சந்திப்பில் நீங்கள் தாவேகாவுக்கு வந்தால் ஒரு பெரிய பொறுப்பு நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாரோ அதுபோல் நீங்கள் எங்களுடன் இணைந்து எங்களுடைய கழகத்தையும் தொண்டர்களையும் நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர்கள் தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுகவில் இருக்கிறவர். எம்ஜிஆர் கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே எம்ஜிஆருடன் பயணப்பட்டவர். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களோடு பயணப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் வடிவமைக்கக்கூடியவராகவும் அவர்தான் இருந்தார் என்பதும் எல்லோரும் அறிந்த ஒன்றே. இந்த நிலையில்தான் ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக முதல்வராக இருந்தபோது 1991 அவர் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2011 அவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் வேளாண் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டு பிறகு அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செங்கோட்டையன் அவர்களை அமைச்சராகவும் ஆக்கினார். அவர் எடப்பாடி அவர்களுக்கும் விசுவாசமாகவே அந்த கட்சியில் தொடர்ந்து வந்த நிலையில்தான் கட்சியினுடைய ஒற்றுமைக்காக அவர் குரல் கொடுக்க தொடங்கி இன்று கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு என்ன முடிவெடுப்பது? தனி கட்சி தொடங்குவதா அல்லது திமுகவுக்கு செல்வதா என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்த நிலையில்தான் தற்போது அவர் தாவேகாவுக்கு செல்லப்போகிறார் என்ற செய்தியும் வந்தது. உண்மையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய தாவேகாவும் எப்படி அனுபவம் வாய்ந்த ஒருவர் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்ற யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இவர் குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் அந்த சுற்றுப்பயணத்திற்கான வழிகளை அமைத்துக் கொடுப்பது, எப்படி அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வது என்று திட்டமிடுவது, இதிலெல்லாம் மிகவும் வல்லவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் நம்முடன் இருந்தால் கட்சிக்கு மிகவும் பலமாக இருக்கும் என்று கருதியவர்கள் அவரிடம் பேசியதாக சொல்கிறார்கள். தாவேகாவில் அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவியை செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒதுக்கப் போவதாகவும் சொல்கிறார்கள். நாளை
நிச்சயமாக அவர் தாவேகாவில் தான் இணையப் போகிறார். அவர் அமைப்பு பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு தரப்பினர் நாளை உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் என்பதால் அவருடைய பிறந்தநாள் பரிசாக செங்கோட்டையன் அவர்களை திமுகவில் இணைக்கவும் சிலர் பேசி வருவதாக சொல்கிறார்கள். ஆகவே அவருக்கு தாவேகா திமுக 2 இடங்களிலும் டிமாண்ட் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்று ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் கொடுத்த பிறகு அமைச்சர் சேகர் பாபுவிடம் அவர் பேசியது இன்னும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து சபரீசன் தரப்பிலிருந்தும் அவருடன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஏற்கனவே நிறைய அதிமுகவிலிருந்து கிளம்பிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்று அமைச்சர்களாகவும் இருப்பதால் இவருக்கு நாளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது முக்கியமான பதவிகள் வழங்கப்படும் என்ற உறுதியும் அளித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுவரை அவர் 50 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து 9 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதன்முறை மட்டும் 1977 மட்டும் சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதன் பிறகு வந்த தேர்தல்களில் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வென்று வந்திருக்கிறார். இடையில் 1996 தேர்தலில் மட்டுமே அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். 10 முறை போட்டியிட்டவர் 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இன்று கூட கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தான் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இத்தனை ஆண்டு காலம் அவர் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துவிட்டு திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்துவிட்டு அவர் திமுகவில் போய் சேர்ந்தால் அவருடைய அரசியல் குறுகிவிடும். அதாவது அது அந்த தொகுதிக்குள் மட்டுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அது திமுகவுக்கு லாபமாகும். அவருக்கு சில லாபத்தையும் கொடுத்தாலும் தமிழக அளவில் ஒரு அதிர்வை அது ஏற்படுத்தாது. எனவே அவர் தாவேகாவில் இணைவது மட்டுமே தமிழக அளவில் அது அதிர்வை ஏற்படுத்தும். அப்படி அவர் தாவேகாவில் இணைவதன் மூலமாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களும் அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்களும் கூட தாவேகாவின் பக்கம் வருவார்கள். இப்படி அவர் தாவேகாவில் அமைப்பு பொதுச் செயலாளராக இணைந்த பிறகு தாவேகா அதிமுக கூட்டணியும் தவிர்க்கப்படும். அதனால் எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் படுதோல்வியை சந்திக்க வைக்க முடியும் என்ற திட்டமிடல் அவருக்கு இருப்பதனால் அவர் தாவேகா பக்கமே செல்வார். இந்த கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுடைய சந்திப்பில் கூட அவருக்கு முக்கியமான பதவி வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் பேசியதாகவும் சொல்கிறார்கள். அது என்னவென்றால், இவர் அந்த தாவேகாவில் இணைவது மட்டும் வேலையல்ல, விஜயை வெற்றி பெற வைக்க வேண்டுமென்றால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் 3வது ஒரு பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும். அந்த கூட்டணிக்கு ஏற்கனவே அமமுக அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் தயாராக இருக்கிறார். இப்பொழுது ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் வைத்திலிங்கம் அவர்கள் நாங்கள் டிசம்பர் 15க்குள் ஒரு முக்கிய முடிவெடுப்போம், அது தனிக்கட்சி தொடங்கவும் தயங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனிக்கட்சி தொடங்கினால் ஓபிஎஸ்னுடைய தனிக்கட்சி, டிடிவி தினகரனுடைய தனிக்கட்சி, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து வலுவாக இந்த தேர்தலை எதிர்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிக்க முடியும் என்று செங்கோட்டையனுக்கு ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆகவே அவர் நாளை உதயநிதியினுடைய பிறந்த நாளாக இருப்பதனாலும் உதயநிதி தரப்பு திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் அவர் திமுகவை விட்டு தாவேகாவை தேர்ந்தெடுப்பார் என்றும் பலரும் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு நாள் தான் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்ட போதும் ஒரு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், தன்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் அதிமுகவில் இனி தொடரப்போவதில்லை, அவர் தனிக்கட்சி தொடங்கப் போவதும் இல்லை என்பது தெரிந்த விஷயமாகிவிட்டது. அவர் இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தன்னுடைய தலைவராக கொண்டு இயங்கியவர். தற்போது விஜயை தன்னுடைய தலைவராக கொண்டு செயல்பட போகிறாரா, அல்லது இத்தனை ஆண்டு காலம் எதிர்த்து அரசியலை செய்து கொண்டிருந்த திமுகவில் இணையப் போகிறாரா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க அவரது வீட்டிற்கு கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. அவர் பனையூரில் இருக்கக்கூடிய விஜயின் வீட்டிற்கு செல்லவில்லை, பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வீட்டிற்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்க போகிறார் என்பது அதிகாரப்பூர்வமான தகவலாக வந்திருக்கிறது. இருந்தாலும் அவர் தாவேகாவில் இணையப் போகிறார் என்ற தகவலை அவரே அதிகாரப்பூர்வமாக அந்த சந்திப்பிற்கு பிறகு சொல்லலாம், அல்லது நாளை கட்சியில் முறையாக இணையலாம் என்பதையும் சொல்கிறார்கள். ஸோ இந்த சந்திப்பின் மூலம் அவர் நாளை தாவேகாவில் தான் இணையப் போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படாத உறுதியான தகவலாக தெரிய வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போலவே இன்னும் ஓர் இரவு தான் இருக்கிறது. நாளை எப்படியும் அவர் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணையப் போவதும் அவருக்கு அமைப்பு பொதுச் செயலாளரா அல்லது அதை தாண்டிய இன்னும் உயரிய பொறுப்புகள் பதவிகள் அவருக்கு வழங்கப்பட போகிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.